ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி இல்லாத சமயத்தில் ஒரு 4 முட்டை இருந்தால் இது மாதிரி சூப்பராக ஒரு முட்டை குழம்பு செஞ்சிடலாம். இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான டிஷ் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது இது 3மே சேர்ந்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா கடுகு வெடித்து பொரிஞ்சதும் அடுத்த இது நம்ம பண்ணலாம். எப்பயுமே கடுகு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடுதலான ஒரு சுவைக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல் பூண்டையும் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். நீங்கள் இது மாதிரி சேர்க்கும்போது நம்ம வடகம் போட்டு தாளித்த அந்த டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி பொரிய விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பொடியாக நறுக்கினாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை குழம்பு, நான்வெஜ் குழம்புக்கெலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி கொடுத்துரும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அந்த ஓரம்லாம். இப்போ நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்தது 1 பாதியமாக இது மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. 1 பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். தக்காளி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி போடும்போது அதெல்லாம் சாதத்தில் அப்படியே பொறுக்கி வச்சுருவாங்க ஒரு ஓரமாக. நீங்கள் இதை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது அந்த தக்காளியோடைய சத்து முழுசுமாக அவங்களுக்கு போய் சேரும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இதை மாதிரி நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி சேர்க்கும்போது அந்த முட்டை குழம்புல இந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால நான் தனித்தனியாக எதுவும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் இப்படி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒன்று சேர நம்ம குழம்பு மிளகாய்த்தூளாக அரைக்கும்போது அது 2 ஸ்பூனாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வைங்க. சிம்மில் வச்சுருங்க. நல்லா இந்த எண்ணெய்லாம் இப்படி பிரிஞ்சு வரும். இந்த கரண்டி வச்சுட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விடுங்க. இந்த மசாலாலாம் ஒன்று சேர வந்ததும் உங்களுக்கு இந்த முட்டை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டை குழம்புலாம் கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மஞ்சத்தூள் இதனுடைய வாசம்லாம் போகணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சேன்.
இப்போ 5 நிமிஷம் கழிச்சுட்டு நான் வந்து ஒரு 2 பத்த தேங்காவை 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும் 4 முட்டைக்கு. மறுபடியும் நான் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்காகி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் முட்டையை வந்து உடச்சி விட்டுடலாம். நீங்கள் முட்டையை வந்து உடச்சியும் இதில் ஊற்றலாம், இல்லைன்னா அப்படியே முட்டையை வந்து அவிச்சும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உடச்சி விடும்போது அது கூடுதலான அந்த முட்டையோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு 4 முட்டை வந்து உடச்சி விட்டுருக்கேன். முட்டையை உடச்சி விடும்போது சிம்மில் வச்சுருங்க. இப்போ முற்றிலுமாக ஸ்டவ்வை வந்து சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முட்டைலாம் வெந்திருக்கு. ஏன் நான் சிம்மில் வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்மில் வச்சிங்கன்னா முட்டையெல்லாம் உடையாமல் தனித்தனியாக நம்ம எப்படி ஊற்றணுமோ அது அப்படியே வெந்து வரும். ஒன்றோட ஒன்று கலந்துருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்மளுக்கு வந்து டைம் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நல்லாவே வந்து கொஞ்சம் திக்காகி இருக்குது. இன்னும் கூட உங்களுக்கு திக்காகணுன்னா நீங்கள் இன்னும் கூட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுண்ட வச்சுடுங்க. எனக்கு வந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நான் வந்து ரைஸ்க்கு தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சப்பாத்தி இட்லி பூரிக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஒரே ஒரு செகண்ட் மூடி போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக திருப்பி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சூடான ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு, கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருப்பாங்க. டெய்லி விதவிதமான குழம்புகள் செஞ்சு கொடுக்கணும். டெய்லி வந்து விதவிதமாக அவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது அவங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜி.